கேள்விகள். திரு பாரதி ராஜா 2169 அந்த ஐடியில இருந்து கேள்வி கேட்டிருக்காரு. வாட் ஆர் த ஃபுட் ஹேபிட்ஸ் தட் வி ஹேவ் டு ஃபாலோ சுவாமி இஃப் மை ஃபேமிலி காட் இஸ் ரிலேட்டட் டு நான்வெஜ் வாட் டு டூ? முதல் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய குலதெய்வம் மரபுப்படி பலி கொடுத்து பூஜை செய்ய வழக்கம் இருக்கின்ற குலதெய்வமாக இருந்தால் கூட நீங்க அந்த நான் வெஜிடேரியன் பிரசாதத்தை சாப்பிட்டு தான் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. ராமகிருஷ்ணன் இதுக்கு ஒரு அழகான தீர்வு சொல்றார். அவர் சொல்றாரு, ஞானம் அடைந்த பிறகு காளியினுடைய பிரசாதமாகவே இருந்தாலும், காளிக்கு கல்கத்தால பலி கொடுக்கும் பழக்கமும் உண்டு. பலி கொடுத்த அந்த மிருகங்களுடைய காளிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த மிருகத்தினுடைய மாமிசத்தை சமைத்து படைக்கின்ற வழக்கமும் அதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளும் வழக்கமும் கல்கத்தாவில் வெஸ்ட் பெங்கால்ல உண்டு. பல சம்பிரதாயங்கள் உண்டு. அந்த தாந்திரீக சம்பிரதாயங்கள் பலவற்றிலும் இது உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராமகிருஷ்ணன் சொல்றாரு, இந்த அனுபூதி மலர்ந்த பிறகு என்னால் அந்த மாமிசத்தை கூட புசிக்க முடியவில்லை. ஆனா தேவியின் பிரசாதத்தை அவமரியாதை செய்யக்கூடாதே என்பதற்காக அதை தொட்டு தலையில் வைத்துக் கொண்டு நமஸ்காரம் செய்து விடுவேன். நீங்க அதே ஸ்டாண்ட் எடுக்கலாம்.